ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னங்க, ஒரு வீட்டில் ஒருத்தர் நீதிமானா, அதாவது ஒருத்தர் கீழ்ப்படிவது மூலமாக அந்த வீட்டில் உள்ள அநேகரை நீதிமானா மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்படுது, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவனுடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக மாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமாங்க, இது போல தான் வேதத்தில் சொல்லப்பட்டது போலவே நம்மளுடைய இந்த உலகத்தில் ஆண்டவர் படைத்த முதல் மனிதன் ஆதாம். அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தம்தான் அநேகர் பாவிகளாக மாற்றப்பட்டாங்க. அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் நம்மளுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஏற்று அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தது நிமித்தம் நாம் எல்லாருமே நீதிமான்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு இருக்கோம். ஸோ இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்தில் ஒருவேளை நம்ம எல்லாருமே பாவிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஒருத்தர், அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே நீதிமான்களாக மாற்றப்பட முடியும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்கிறீங்களா, இல்லை கீழ்ப்படிதல் இல்லாமல் வாழ்கிறீங்களா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து இன்றிலிருந்து கீழ்ப்படிதல் உள்ளவங்களா நீங்கள் ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் மாறினீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் முழுவதும் நீதிமான்களாக மாற்றப்பட வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.